சேச்சி இந்தாங்க சேச்சி. என்ன கேரி பேக்கா ஊர் கொண்டு போறதுக்கு அழகா இருக்குது. ரஸ்க்கு ரஸ்க்கு. ரஸ்க்கு பாருங்க. ஐயோ என்ன உங்க ஊர்ல நோம்பி வந்துருச்சு போல. உங்க ஊர்ல நோம்பி, நம்ம ஊர்ல நோம்பி வச்சு மெதிச்சு போடுவேன். நோம்பி பாட்டா இருக்கு. கும்பேசம் சாமி எல்லாரும் எங்க ஊர்ல வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கும்பேசம். எல்லாரும் வாங்க கும்பேசம் பார்த்து நம்ம வீட்டுல இட்லி சுட்டு சாம்பார் வைக்கிற சாப்பிட்டு மத்தியானத்துக்கு கறி எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் போலாம். வாங்க ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை. இந்த பெரிய மாதிரி கோயிலம்மா. ஆமா கிட்டே அது இந்த வருஷம் நோம்பு இல்லையாமா. கும்பேசம் நடுங்க இன்னைக்கு நைட்டு தீர்த்த குழம்பு பாரு. ஜேடி ஏகப்பட்ட குடம் வந்தது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னைக்கே தீர்த்த குடமா? 3 நாளைக்கு ஓம கொண்டு வளர்த்துடுவாங்க. சரி சரி. ஓம வளர்த்தி அந்த தண்ணி தான் கலச்சிட்டு தான் மேல சாமி மேல ஊத்தி நமக்கு அந்த தீர்த்த நம்ம மேல படுறதுக்கு தான் ஜனம் இருக்கும் பாரு. தேர் கூட்டமா இருக்கு அந்த தீர்த்த மேல படுறதுக்கு. எல்லாரும் சண்டே வந்துருங்க எங்க வீட்டுக்கு. ஆமா எல்லாரும் வந்துருங்க. தக்காளி பயங்கர சகாயம். இங்க பாரு 10 ரூபா கிலோ. 10 ரூபா தானா? 3 கிலோ பொறுக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல. நிறைய பாக்ஸ் கொண்டு நிறைய சின்ன வயல் தான். தக்காளி செமையா இருக்கு. சூப்பரா இருக்குது. தூக்கிட்டு வராம 3 கிலோ மட்டும் பொறுக்கினேன். நிறைய கிடக்கு, வேணா வாங்கிக்கலாம். நீ எடுத்துட்டு போ. போதும். அங்கேயும் ஃப்ரிட்ஜ்லயும் இருக்கு தக்காளி. அப்போ ஒரு போன வாரம் வாங்கினது அப்படியே தான் இருக்கு. போன வாரம் 3 கிலோ வாங்கணும். 5 ரூபா நீங்க வாங்கிருப்பேன். 5 ரூபாய் வாங்குறது 10 ரூபா தான் நீங்க இருக்குதே வாங்கினதுமா. இந்த பூ பருக்கு 5 ரூபா. பூ ஒன்று வாங்கினேன். இது 5 ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அப்புறம் கீரை மிளகு கழிக்கிற கட்டே 7 ரூபா தாங்களே. பரவாயில்ல. எல்லாமே சகாயமா இருக்குது. இது பூவு பால் இதுதான் இன்னைக்கு வாங்கினேன். உனக்கு 2 சம்சா விழுந்துருக்குறேன். வெள்ளிக்கிழமை எலுமிச்சை விலை ஏறி போச்சு. கம்மியா இருக்குதுமான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? எலுமிச்சை விலை வச்சுக்கணும். குட்டி பழம் தான் 4 பழம் 10 ரூபா. சின்ன பழம் 10 ரூபா. பரவாயில்லம்மா. ஒரு பழம் 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கேதான் விற்குது. இது பழைய பழம், புது பழம் அன்னைக்கு 10 ரூபாய்க்கு மேலே. இன்னும் அப்புறம் ஒரு வேலுக்கு 4 பழம் குத்துருக்கா விட மாட்டேன். வாங்கி வந்து வச்சாதான் குத்தும். அம்மி உனக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சர்ப்ரைஸ். என்னது? கை காமி. நீ வெள்ளிக்கிழமை லட்சுமி என் கைக்கு வந்துருக்கு. இதுக்கு போயிருந்தேன் சத்தி மசாலா விளம்பரம். அதுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. அது கொடுத்தாங்களா? ஆமா. நீ பட்ட கஷ்டத்துக்கான காசு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஈஸியா கிடைச்சிருச்சு. இவ்வளவு காசு உங்களுக்கு என்னப்பா ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்ல சில பேர் சொல்லுவாங்க. அதனால நீ வந்து அங்க என்னென்ன கஷ்டப்பட்டன்னு இப்ப சொல்ற. ஓகே ஈஸின்னு கொஞ்சம் நீங்க நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்ட எப்படி ஷூட் போச்சு அதெல்லாம் 1 by 1 பாப்போமா? பாக்கலாங்கண்ணே. ஆனா என்ன அவங்க விளம்பரமே என்ன போடல. அதுக்குள்ள நமக்கு இது கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்துட்டாங்களா? காசு அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இது. ஐயோ சாமி. இப்ப நம்ம வீட்டுல எடுக்கிற ஷூட் மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. அப்ப வந்து நம்ம எப்படி போனோம், எப்படி ஷூட் ஆச்சு அப்படின்னு 1 by 1 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அதெல்லாம் சொல்லுமா? மறுநாள் காலையில ஷூட் போறது. நாள் நைட்டு எங்க வீட்டுல இருந்து 8 மணிக்கு போனோம். 8 மணிக்கு போய் ரயிலுக்கு போய் 9 மணி ட்ரெயினுக்கு ஏறி உக்காந்து விடிஞ்சு 7 மணிக்கு சென்னைக்கு போய் இறங்கணும். போய் இறங்கினது குளிச்சுக்கிட்டு அங்க ஷூட்டுக்கு 8 மணிக்கு போய் சேர்ந்தோம். ஆமா அவங்க வந்து 8 மணிக்கு வர சொன்னாங்க. 8 மணிக்கு வர சொன்னாங்க. ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கு அங்கே போயிட்டோம். சேர்ந்துட்டோம். கைஸ் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? சென்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமா. சடனா பள்ளிப்பத்துல இருந்து சென்னைக்கு ஒரே நாள்ல ட்ரெயின் ஏறணும் வந்துட்டோம். ஆமா. என்ன மேட்டர்ன்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற சக்தி மசாலா எல்லாத்து வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ சக்தி மசாலா ஆடுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அம்மாவை. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பிஜிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு சென்னையில் ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து குக்கிங் ப்ளஸ் அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன சமையல்மா? இன்னைக்கு சமையலாக கிடையாது. இன்னைக்கு மாமூலம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முருங்கை சந்தையில் 5 ரூபா 2 காய் விழுந்தேன். சரி அதை முருங்கை சாம்பார் வச்சு கீரை வணக்கால் மிளகு கீரை வாங்கினேன் வணக்கிறேன். சரிம்மா. கீரை வணக்கி இன்னைக்கு பருப்பு சாம்பார் தான். ஓகே. கட்டி 7 ரூபா. தக்காளி கிலோ 10 ரூபான்னு அது 1 மணிக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஊறுகாய் போடுறேன். போன ஷூட்டுக்கு 8 நாள் தாண்டி போனோம். போனதுமே சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க விதவிதமா. ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். இல்ல ரெண்டாவது டைம் சாப்பிடுறோம். ஆல்ரெடி நீ ஏன் நாள் ஒருக்கா சாப்பிட்டுருக்க? அங்க சாப்பிட்டோம்ல. ஷூட்டு போல சாப்பாடு பிரமாதமா கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த வேலையும் கொடுக்குறாங்க. வேலையா சாப்பாடே காலையில வந்து இடியாப்பம், தோசை, இட்லி, வெண்பொங்கல், பொங்கல், ஆமா மெதுவடை, கேசரி கொடுத்தாங்க. பாத்தியா? இல்ல கேசரி பொங்கல் கொடுத்தாங்க பாரு.
பொங்கல்ல வந்து நெய் இருந்ததா இல்ல நெய்யில பொங்கல் இருந்தா தெரியல. ஆமா பொங்கல் நெய்யிலேயே பொங்கல் செஞ்சிருப்பானுங்க. எப்படிமா இருக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது பொங்கல் தான். நல்லா இருக்குது. ஸோ பொங்கலில் நெய் இருக்கா இல்லை நெய்யில் பொங்கல் இருக்கான்றதுல அந்த அளவுக்கு நெய் இருக்கு. பொங்கலில் தான் நெய் இருக்குது. நெய்யில் பொங்கல்ல பொங்கல் செஞ்சு தான் நெய் ஊற்றுவோம். அந்த அளவுக்கு நெய் ஊற்றிருக்காங்க. அதான் நெய் நான் தாத்தம் ஊற்றி திராட்சைலாம் நல்லா போட்டு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கடலைக்கறிங்களா? சுண்டல் குழம்பு. கடலைக்கறி ஒன்றுதாங்க. அது கேரளாவில் அப்படி சொல்லுவாங்க. இங்கெல்லாம் சுண்டல் குழம்பு சொல்லுவாங்க. என்னென்ன எடுக்கிறத அதை நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம், அதை பாருங்கள். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டூடியோவில் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அதான் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம், பாருங்கள். உனக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கா? எப்படி இருக்கு? பயம் என்னக்குன்னு பயம்லாம் நீ கூட இருக்க எனக்கு பயம்லாம் கிடையாது. சாதாரண சமைக்கிறது தானே சமைக்கிறது, என்ன போய் பயம்? ஆமாம், நான் வந்து எல்லாத்தையும் ஜோஸ் தான் பழகிப்போம், அதனால் எனக்குலாம் பயமே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து 2 ரெசிபி செய்ய போகணும். ஆமாம், ஸோ என்னென்ன எப்படி எடுக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளாரே எல்லா செட்டப்பும் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கோவில் எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி தான், எல்லாமே வச்சுருக்காங்க. ஆமாம், மேக்கப்லாம் போட சொல்லியிருக்காங்க. எப்படி மாதிரி சாப்பாடு? சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. சரி, மேக்கப் நீ கொண்டு இல்லையா? சரி, பண்ணிக்கவா. மேலே மேலே மேலே. ஸோ இப்போ நமக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மேக்கப் போட்டு அம்மாவை வந்து ஒரு ஹீரோயினி கணக்காக மாற்றி கூட்டிகிட்டு வருவோம். இடம் சூப்பராக இருந்தது மாதிரி இடத்துக்கு ஃபஸ்ட்டு இருக்கோம். சூட்டே வெளியே தான் இப்போ எடுத்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு 2026 போகிறது வெளியே சூட் எடுத்து வந்திருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற அனுபவம் பாஸ் எடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே என்னென்ன செட் இருக்குது எல்லாமே வந்து காமிக்கிறோம். எல்லாமே இருக்குது, சூப்பர். ஸோ மேக்கப் போடுறதுக்கான இது எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? பெரிய பெரிய ஹீரோயினிங்கெலாம் வந்து மேக்கப் போட்ட கண்ணாடியில் இன்னைக்கு நீ போட போகிற. பெரிய பெரிய ஹீரோயின் போடுறது சும்மா சாதாரண ஆளு அப்போ போடுறோம். என்ன கண்ணாடி லைட் செட்டப் எனக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்கோசரம். மேக்கப் சரியா இருக்கா இல்லைன்னு பார்க்கணுமா? நடிக்கணும். மேக்கப் போடுவோமா? போடுவோம். இல்லை பவுடர் அடிக்க வேண்டியதுதான். சரி பாருங்க, நம்ம ரூம் ஃபுல்லாக ஏசிங்க, அப்படியே சில்லுன்னு இருக்கு. சில்லு காற்று வருதா? அப்போ அது போடக்கூடாது, இரு நான் போட்டு விட்றேன். வெயிட் அண்ட் வாட்ச். செட்டிங் ஸ்பீட் சொல்லுங்க. அடிச்சோம்னா போதும். பரவே இல்லைம்மா, பட்டுச்சலா இருக்குது. போதும். சரி நல்ல குயிக்கா ஜாலியா வீடியோ எடுக்கணும். குங்குமம் ஸ்கூல்ல அப்பாவோட தூக்கிட்டு விட்டேன். மேக்கப்லாம் போட்டாச்சு. ஏமா போவோமா? போவோம். என்ன மேக்கப் எப்பவும் மாதிரிதான். தலை சீங்களும் பவுடர்ச்சோம், அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீம் போட்டுவிட்டோம். போடிஸ் அவ்வளோதான். டீப்ரைஸு போட்டு தலை சீங்கும் பவுடர் அடிச்சு போட்டு வச்சு டக்கு வச்சு வேறு முடிஞ்சுது. பெருசாக நமக்குலாம் மேக்கப்லாம் இது கிடையாது. இது வந்து குப்பிட்டா பண்ணுறோம். வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து விளம்பரத்துக்கு போனதில்லை. நமக்கு விளம்பரம் கொடுப்பாங்க, நாம்ளே வீட்டில் எடுத்து அப்படியே போடுற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ சத்தி மசாலாவும் விளம்பரம் கேட்டிருந்தாங்க. சரி நம்ம வீட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நானும் நினச்சேன். கடைசியில் வந்துட்டு இல்லை நீங்கள் சென்னைக்கு வரணும், எங்கள் ஸ்டூடியோவில் தான் ஷூட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கே போனப்போ காலையில் 7 மணிக்கு அங்கே போனோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அப்போதான் தெரிஞ்சு சாப்பிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் விட மாட்டோம். இல்ல அவங்க ஆனா அந்த அளவுக்கு அவங்க ஜாலியா தான் பேசினாங்க, எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அங்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சாப்பிட்டு உள்ள போனதோட சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம வந்து சும்மா நடிக்கிறது தான், ஆனா அதுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்கம்மா. 20-30 பேர் வந்து அந்த நார்மல் ஒரு அதிகபட்சம் அந்த வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வரும். அதுக்கு ஒரு 30 பேர் பக்கம் ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ வரும்போது சொல்றேன்,
ஸோ அங்க என்ன நடந்துச்சுன்னு அது அம்மாட்ட கேட்போம். சாப்பிட்டு மேலே போனதும் அம்மா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் மீன் குழம்பு வைங்க, உங்கள் ஊர் ஸ்டைலில் வைங்க அப்படின்னாங்க. சரி நம்ம வைக்கிற மாதிரியே சட்டியில் மீன் குழம்பு வச்சேன். அப்போ கேரளா ஸ்டைலில் மீன் பொரிச்சலாமா, ஆமா பொரிச்சல் செய்யணுன்னாங்க. அதையும் செஞ்சேன். எப்பயுமே வந்து நம்ம டைரக்டா பேசி தான் நம்ம வீடியோ எடுப்போம். அங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இல்ல தனியா சமைக்கிறது தனியா வீடியோ எடுத்துட்டாங்க. அது வெறும் அந்த என்னென்ன இது இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத காமிக்கிறது இப்படி இப்படின்னு காமிக்கிறத மட்டுமே ஆஃப் டே எடுத்தாங்க. அது ரொம்ப ஆட்ட வேண்டாமா, நீங்க கொஞ்சம் மேல தூக்கிக்கோங்கம்மா, கொஞ்சம் மேல தூக்கிக்கோங்க. ஓகேங்கம்மா. அம்மா ஒரு மீனை மட்டும் ஒரு கையில இருந்து எடுத்து அப்படி விடுங்கம்மா. சூப்பர். இப்படி கேமரா காட்டுங்கம்மா. அம்மா கேமரா காட்டுங்க. ஒரு சூட்டு தனியா என்னென்ன போன தனியா அது ஒரு சூட் எடுத்தாங்க. செய்யறது பொரிக்கிறது அது தனியா ஒரு சூட்டு. அப்ப நம்ம பொரிச்சது செஞ்சதெல்லாம் ஞாபகமா மண்டையில வச்சு அடுப்பு பத்த வச்சது இருந்து நம்ம என்னென்ன அளவு எவ்வளவு போட்டுன்னு டீட்டெயிலா அதை சொல்லணும். அது ஒரு சூட்டு. சூட்டு முடியுதுங்க சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. முடிச்சு வெளியே வந்துமே உடனே டீ பச்சி போண்டா இதெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே எனக்கு ஒரு தலை சுத்த ஆயிடுச்சு பொழுதுக்கு எடுத்தனால. தீவினஸ்ல அம்மா என்னடா வீட்டுல நம்மள அது சத்தம் போடுமே, அம்மா பொழுது இப்படி வேலை செய்யனா அப்படியே பாவம் சைலண்டா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டான். மித்தங்க தான் எல்லாமே ஷூட் பண்ணாங்க. பய உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். நானும் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தா மணி 8-9 மணி. அப்புறம் பூனே ஷூட்டுக்கு நாங்க வீடு வந்து சேர்ந்தோம். ஃபைனலி 1 hour கழிச்சு ஒரு குழம்பு தயார். வீடியோ எடுத்ததுல நான் வீட்டில் செஞ்சு நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கோம். போட்டோ எடுத்துக்கிறீங்க. ஆனா ஒரிஜினல் போலீஸ் பயந்தேட்டனா. நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாம் முடிஞ்சாங்க. பக்கத்துல ஒரு படத்து ஷூட் நடந்தது. பஞ்சகருப்பு சாரை பார்த்தேன். அவகிட்ட பேசி அவகிட்ட ஒரு போட்டோ எடுத்தோம். நல்லா அந்த ஷூட் எடுக்கிறாரா அன்னைக்குதான் அந்த இடத்துக்கு போனோம். பெருமாதமா இருந்தது. நினைச்சு அப்பா இதுக்கே எப்படின்னா நாடகம் நடிக்கிறீங்க படம் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்பதான் நினைப்பு வந்தது. ஆக்சுவலா வந்து சமைக்கிறதெல்லாம் எங்க அம்மா ஈஸியா சமைச்சிருச்சு. ஆமா அந்த டயலாக் எல்லாம் சொல்றதுலதான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நாம வந்து ஏதோ சொல்றத நம்ம எடுத்து அப்படியே கேஷுவலா போட்டுருவோம். அவங்க வந்து 100% பர்ஃபெக்ட் எதிர்பார்த்தாங்க. சோ அதனாலதான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் எனக்கு கூட ஒவ்வொரு வார்த்தை வரல. ஞாபகமா அதை வச்சு சொல்லுமானாங்க. அது லைனா சொல்லுங்கிறாங்க. ஒன்னு நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் இருந்து வரணுங்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளதான் நாக்கே தெரிஞ்சு. அதுதான் பயங்கர கஷ்டமா போச்சு. சமைக்கிறது நம்ம ஈஸியா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு போயிட்டேன். நாம வந்து நம்ம வீட்டுல சமைக்கும் போது இவ்வளவு போடுறோம் இந்த அளவுன்னு நம்ம சொல்லிடுறோம். சமைக்கிறது ஒரு சூட்டு, சொல்றது ஒரு சூட்டு, அந்த பொருள் எடுத்து காட்டுறது ஒரு சூட்டு. மறக்க முடியாது. சென்னைக்கு மேல சூட் பண்ணு செவையா இருக்கு. மறுபடியும் கூப்பிட்டா போவியா? போனே என்ன கண்ணே. இதுல நம்ம கஷ்டப்பட்டோம்னா மக்கள் எவ்வளவு இது நம்ம கஷ்டப்படுறாங்க. நாடகத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நாடகம் நடிக்கலாம் கஷ்டம் நம்ம பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்கணும். எல்லாம் கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காய் ஒரு 4 சின்ன சின்னதா இருந்து கட் பண்ணேன். 2 முருங்கைக்காய் பாக்கியராஜ் முருங்கைக்காய். சாதாரண முருங்காய் நினைச்சுக்காதீங்க. பாக்கியராஜ் சாப்பிட்ட முருங்கைக்காய். அவர் சாப்பிட்ட முருங்கை அப்ப நாம சாப்பிட போறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமே, ஒரு 3 பச்சை மிளகாய். இவ்வளவுதாங்க நம்ம சாம்பாருக்கு. இது வந்து கீரைக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு 2 வரமிளகா போட்டுக்கலாம், ஒரு தக்காளி பழம். இந்த கீரை வளர்க்கறதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம். இப்பயும் போல பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறியா அந்த மாதிரிதான்மா எப்பவும் வைக்கிறதா. கேரட் பீன்ஸ் ஒரு நாளைக்கு போடுவேன், ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் போடுவேன். இன்னைக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுருக்கிறேன். அவ்வளவுதான். சாம்பார் எப்பவும் ஒரே மாதிரிதான் வைப்பேன். ரொம்ப சவுண்டா இருக்கு. நம்ம வீடியோல எடுக்கிறதே அங்க ஓம கொண்ட வளர்த்து 3 நாளைக்கு ஓமம் வளர்த்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பேசம். அந்த சவுண்டு தான் பிச்சு போகுது காது. மீன் குழம்பு நான் வச்சனாலும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு சூப்பரா சக்தி மசாலா தூள் போட்டு வச்சக்காட்டி மீன் குழம்பு பிரமாதமா இருக்குது. நீங்க சாப்பிட்டு சொல்லுமா அப்படின்னாங்க. சோத்தை போட்டு ஃபர்ஸ்டே மத்தியானம் சாப்பாடு அங்கெல்லாம் குடுக்கல சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு போனா உடனே மீன் குழம்பு சோறு போட்டு சாப்பிட்டு சொல்லுமானாங்க. அப்படின்னு அல்வா வவுறு ஃபுல்லா இருந்தது. இருந்தாலும் சாப்பிட்டேன். அப்படி செம்மையா இருந்தது.
அதை சாப்பிட்டு முடிச்சேன். உடனே மீன் பொரிச்சது அதை கொடுத்து அதையும் சாப்பிட்டு பார்த்தாங்க. சொன்னாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேன் சூப்பரா இருக்குது அப்படின்னாங்க. செஞ்சு அவங்களாம் சாப்பிட்டு கடைசியா அந்த குழம்ப போட்டு கலர் மறுபடியும் அடுப்புல வச்சு கலந்து மீனெல்லாம் உடைச்சு கொலை இப்ப தண்ணி ஊத்திட்டு குழம்பே மீன் பண்ணிட்டாங்க. யாருமே சாப்பிடல. முடிச்சிருந்தாங்க. நாட்டு குழம்பு வீட்டுல சாப்பிட்டுப்போம். மூணே சொன்னான், அம்மா அங்க வச்ச மீன் குழம்பு வாங்கி எடுத்துட்டு வந்துருப்பானா, அது நம்ம கொடுப்பாங்களா? அவங்களும் நீங்கள கெட்டியது தண்ணி ஊத்தி கலக்கி அந்த சூட்டுக்கோசரம் குழம்பையே நாசம் பண்ணிட்டாங்க. அது புளி பாத்தியா, கொட்டை எடுக்காத புளி. வாசனை அப்படியே தூக்குது. ஆமா, பழுகு உச்சிதப்பா. கொட்டை எடுக்காத புளி எடுத்து பாருங்க. புளி இப்ப விலை எல்லாம் எவ்வளவுமா புளிக்கு? கடை 200 இருந்து இப்ப 180 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு. கடை போன்ல என்ன கடை நம்ம விலை கம்மியெல்லாம் போட்டிருக்காங்க. புளியா? தெரியலையே. போன்ல பார்த்தேன் விலை கம்மிலாம் 140, 160, 130 இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கு. எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. தெரியல. போன்ல பத்தி சூப்பரா இருந்து தெரியுது. நம்ம வாங்கினதான் தெரியும். ஆமா, போட்டோ ஊருக்குள்ள விக்கிறது வந்து 180 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு. எப்படி இந்த பங்குனி மாசம் 150 ரூபாய்க்கு இது வரும். அதான் வாங்குறேன். உனக்கு வாங்கிட்டா சரி வாங்கலாம். நான் தான் சொல்லிருக்கேன் 10 கிலோ புளி கேட்டிருக்கிறேன். 10 கிலோ எதுக்குமா? பூனேஸ்க்கு வேணும். உங்க அண்ணி அன்னைக்கே ஊருக்கு போய் சொன்னா, அம்மா புளி வாங்கி வைங்க. அப்படி வருஷம் நம்ம நான் தான் வாங்கி வச்சு கொடுப்பேன். இந்த வருஷம் உனக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா 10 கிலோ வாங்கிடுறேன். 10 கிலோ 10வது கிடைக்கிறேன். உனக்கு 2 கிலோவா தரணும். உனக்கு 2 கிலோ, பூனேஸ்க்கு 2 கிலோ போனாலும் எனக்கு 6 கிலோ. 6 கிலோ புளி சாப்பிடுவியா வருஷத்துக்கு? வச்சுக்கலாம். பொடசு பருப்பு புளி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஊசியா போது பிரிட்ஜ் வச்சோம்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இருக்குது பாரு. இந்த புளி நான் அங்கதான் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த புளி கொட்டை புளி எது கடையா, சரி இதை தூக்கி நம்ம பிரிட்ஜ் வச்சுட்டேன். இதுல எப்படியே ஒரு 1/2 கிலோ புளியா இருக்கு. போன வருஷம் வாங்கினதாமா? ஓபன் பண்ண பார்க்கல எப்படி இருக்கு. புளி நல்லா இருக்கும். புளி வந்து ஆக்சுவலா ஃப்ரிட்ஜ்ல வச்சா அப்படியே இருக்கும். இது வந்து நான் அதுல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்புறம் நம்ம அந்த புளி வந்த கடைக்கு தூக்கி வச்சேன். இந்த மாதிரி கவர் போட்டு சுத்தி வச்சிரணுமா? ஆமா, தண்ணி இறங்க கூடாது. ஒரு 2-3 கவர் போட்டு வச்சீங்கன்னா இப்படி எப்படி வேணுமோ அப்படியே இருக்கு பாருங்களே. அப்பாவுக்கு பண்ணி இன்னும் வெள்ளையா இருக்குங்க. நேரத்தை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கி வெளியே வச்சுட்டேன்ல, அதனால பூச்செல்லாம் வருது. அந்த மாதிரிலாம் வரும். எதுவுமே பிரிட்ஜ் வச்சா எதுவுமே ஆகாது. வெளியே வச்சா கூட 1-2 கொட்டைக்கு இருக்குன்னா பூச்சி விழுந்துரும். பிரிட்ஜில் வச்சு வேணுங்க உனக்கு ஒரு 1/4 கிலோ புளி எடுத்து வெளியே வச்சுக்காங்க. நீ தூக்கி பிரிட்ஜில் வச்சுக்காங்க. புளி அப்படியே இருக்கும், சூப்பரா இருக்கும். புளியெல்லாம் உங்க ஊர்ல என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க ஊர்ல 200 ரூபாய்க்கு இருந்தது இப்ப வந்து 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்களும் உங்க ஊர்ல என்ன ரேட்டு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சமையல் முடிஞ்சுதாமா? இல்ல முடிய போதுக்கண்ணே. நான் காய் வணிக்கிட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊத்தி வெட்டி இருக்குது. இதுல வந்து கீரை வணிக்கலாம். உங்க ஊர்ல நீங்க வெள்ளிக்கிழமை என்ன சமையல் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க எங்க ஊர்ல வந்து நீங்க சாப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வரோம். இப்ப வர ஞாயிற்றுக்கிழமை கும்பேசம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க. எல்லாம் சேர்ந்து ஓகே. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம். நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போறோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா அங்க மீட் பண்ணலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சாமி. ஓகே, டாடா, பாய்.